நீ கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படவில்லை, மாம்சத்தின்படி நடத்தப்படுகிற பொழுது பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் எவனும் உனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே உனக்கு போதித்து சகல சத்தியத்துக்குள்ளே ஆவியான நடத்துவா. உங்களை அப்படியா நடத்தப்படுகிறீங்க? யோசித்து பாருங்க. இன்று அப்படியா நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? ஆவியானவரால் நடத்தப்படுகிற பொழுது வனாந்தரம் காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு. இப்பொழுது ஆவியானவர் நடத்தப்படுகிறது வனாந்தரத்துக்கும் சரீரத்துக்கு அசௌகரியம் உண்டாக்குறதுக்கும். அசௌகத்து வழி நடந்து போகிற பொழுது தேவனை மறுதளிக்கிறார்கள், தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானத்தை மறுதளிக்கிறார்கள், தேவ திட்டத்தை மறுதளிக்கிறார்கள். அவர்களுக்கு எடுத்தோட்டை அரண்மனை தேவைப்படுகிறது, சிங்காசனம் தேவைப்படுகிறது, பதவி தேவைப்படுகிறது, அதிகாரம் தேவைப்படுகிறது, ஆளுகை சக்தி தேவைப்படுகிறது. இதற்காக அபிஷேகம் உன்னை கர்த்தர் வனாந்தரத்தில் வைத்ததன் நோக்கம் என்ன? தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஜெயித்து காட்ட வேண்டும். ஆதாமை கிழக்கு ஏதேனில் வைத்ததன் நோக்கம் என்ன? அவன் தனிமைப்பட வேண்டும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கிடவன். இந்த நாளிலே அந்த கிழக்கு ஏதேனிலே ஆதாம் வைத்த பொழுது ஆதாமுக்கு யாருமே இல்லை. உங்களை என்னையும் கர்த்தர் தனிமைப்படுத்துகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த தனிமையில் துணை தேடுகிறது. ஐயா அப்படியெல்லாம் இல்லை ஐயா, நான் தனியாக தான் இருக்கேன். மனம் யாரோடு வாழ்கிறது? உங்கள் மனதை எதனாலாம் யோசிக்கிறீங்க? மனம் உணவோடு வாழும், பகையோடு வாழும். மனம் சொல்கிறேன், சரீரத்துக்கு தெரியாது, மனதிற்கு மனம் ஆட்டி படைக்கும். நம் சொந்த மனம் சொல்கிறேன். யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்குது மனம்? எதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனம்? உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா? யோசனை 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 நித்தமும் மனுஷனுடைய எண்ணங்கள் பொல்லாப்பாக இருக்கிறது. இறுதி நினைவுகளோ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கிறது. இந்த எண்ணங்களும் இந்த அலைகளையும் இந்த நினைவுகளையும் ஆள தெரியாதபடியினால்தான் லூசிஃபர் கீழே தள்ளப்பட்டான். நீங்கள் எவ்வளோ மேலே உயர்த்தப்பட்டாலும் சரி, பிசாசு ஏவுகிறான். விசுவாசிகளை இந்த மாதத்தில் உங்களை ஏவுதல் வரக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். நீங்கள் தான் எச்சரிக்கையாருன்னு காரியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். என்ன ஏவுதல் அது? சிங்காசனத்துக்கு நான் ஏறுவேன், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அடுத்த கட்டம் அடுத்த பதவி எனக்கு தான். இதுதான், இது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாக காணப்படுகிறது. இந்த உயர்வு இல்லையா, இது தாழ்வு, இது சரிவு, கீழே தள்ளப்படுகிற அனுபவம். ஏன்? இது சிங்காசனம் எல்லாம் நம்முடைய கற்பனைக்கு உட்பட்ட காரியம் அல்ல. சிங்காசனம் தேவனுக்குரியது, கன மகிமை துதி தேவனுக்குரியது. அதை செலுத்துகிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அதுவே பெரிய காரியம் ஐயா, அதுவே பெரிய காரியம். என் தேவன் என்னை இவ்வட்டுமாய் நடத்தினாரே, அதுவே பெரிய காரியம். இதற்கு மேலே எதுவும் எனக்கு தேவையில்லை. இப்பொழுது எப்படி என்னை கர்த்தர் அழைத்தாரோ அப்படியே நான் இருந்தாலே போதும். அழைப்பை விட்டு விலகாது இருந்தால் போதும். இந்த பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எதை